ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது நம்ம வீட்ல எப்படி இருக்கணும்னா, வீட்ல இருக்கிற ஃபோனு, ஒரு டிவி, ஒரு வாஷிங் மிஷின், கிரைண்டர் எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம வீட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆசை. போன ஜெனரேஷன் வந்து ஹார்மோனிய பெட்டிலாம் வச்சிருந்திருக்காங்க. அது சில பல ஃபேமிலி ரீசன்ஸ் காரணமா அது வந்து எல்லாம் இரும்பு கடைக்கு போயிடுச்சு. அப்படியே எங்க வீட்ல பாத்தீங்க அப்படின்னா, அந்த எலக்ட்ரிக்கல் அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்வேர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய நிறைய டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். எல்லாம் ஹேண்ட் டூல்ஸா இருக்கும். அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹேண்ட் சாவா இருந்தது வந்து நான் சர்க்குலர் சாவா மாத்தினேன். ஹேண்ட் ட்ரில்லரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு எங்க அப்பா. நான் வந்து எல்லாமே கார்ட்லெஸ் கார்டா மாத்தினேன். ஒரு மிஷினோட அடுத்த கட்ட எவாலுவேஷன் நம்ம பண்ணிருக்கோம். இன்கேஸ் எங்க வீட்ல வந்துட்டு ஒரு ஹார்மோனிய பெட்டி இருந்ததுன்னா இன்கேஸ் நான் பியானோ வாங்கிடுவேன். இருந்தாலும் இந்த வருஷம் எப்படியாவது நல்ல பியானோ வாங்கணுங்கிறதுல நான் ரொம்ப முக்கியமான வெறியில் இருக்கேன். ஆனா எனக்காக இல்ல, அடுத்த ஜெனரேஷனுக்காக. அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனாவோ அப்படி போகணுங்கிறது இல்ல, ஒரு 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 என்டர்டைன்மெண்டா ஒரு ஜாலியா வீட்ல கேரம் போர்டு இருந்ததுன்னா விளையாண்டுருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பியானோங்கிறது ஒரு நார்மலா நம்ம வீட்ல இருக்கணும்ங்கிற ஆசைப்படுறதுல எனக்கு சின்ன வயசுல இருந்தே அது ஆசை எனக்கு. பட் இப்போதைக்கு நான் ஏன் வாங்கலான்னு இருக்கேன்னா, என்னோட கண்டென்ட் கிரியேஷனுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ரீசனை சொல்லி அதை வாங்கலாங்கிற ஐடியால இருக்கு. அப்படி நான் ஃபர்ஸ்ட் வாங்கின ப்ராடக்ட் தான் வந்து இந்த மவுத் ஆர்கன். இது வந்து சீன் போட்டிருக்கான். சீனா அந்த சி மேஜர்னு சொல்றாங்க, அதான் நினைக்கிறேன். இது முத இந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுல தெரியும்னா, நம்ம இந்த படையப்பா படத்துல ரஜினி சார் வாசிப்பாரு, அந்த ஒரு போர்ஷன் இருக்கும், சூப்பரா இருக்கும் அந்த போர்ஷன். நான் ட்ரை பண்ண முடியல, பிரீத் கண்ட்ரோல் அதிகமா தேவைப்படுது அது வாசிக்கிறதுக்கு. அது ஒரு மாதிரி வருது ட்ராக்கு. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா?